ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை குக்கிங். வாங்க இப்போ நம்ம எப்படி பலக்காய் போட்டு சாம்பார் செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் டிஃபன் அப்புறம் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் சென்னை குக்கிங்க்கு கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம குக் பண்ண துவரம்பருப்பு எடுத்திருக்கோம். எப்படி குக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துவரம்பருப்பு ஒரு 2 கப்பு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி சேர்த்துருக்கோம், மஞ்சத்தூள், பெருங்காயம், சிட்டிகை சேர்த்துருக்கோம், அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு. அப்புறம் காய்கறியில் பார்த்திங்கன்னா நம்ம மாங்காய், அப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய், பீன்ஸ், கேரட் இதெல்லாம் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் புளி தண்ணி சுடு தண்ணியில் போட்டு நம்ம மேக் பண்ணி வச்சுருக்கோம். சுடு தண்ணியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புளி தண்ணி நீங்கள் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் விட்டுக்கிட்டு அதில் கடுகு, சீரகம் சேர்த்துருக்கோம். அப்புறம் வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். மெயினாக இதில் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், அப்புறம் மாங்காய், கத்திரிக்காய் இது மெயினாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த சாம்பாருடைய மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அடிஷ்னலாக நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ சால்ட் சேர்த்துருக்கோம். அதுக்கடுத்து வீட்டில் செஞ்ச மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். இந்த மிளகாத்தூள் இல்லாதவங்க தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு அப்புறம் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சில்லி பவுடரும் சால்ட்டும் சேர்த்துருக்கோம். அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்ச புளித்தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா, இப்போ அந்த தண்ணிலாம் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகும். இப்போ புளித்தண்ணி கூட நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். சாம்பாரோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொதி வந்த பிறகு நம்ம வேக வச்ச துவரம்பருப்பு சேர்த்துருக்கோம். துவரம்பருப்பு பார்த்திங்கன்னா நான் 6 விசில்ஸ் வச்சுருக்கேங்க. அவ்வளோதாங்க. நல்லா கொதி விட்டாச்சு. ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொதி விட்டால் போதும். இப்போ நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நம்ம சாம்பாரை இறக்கிடலாம். ரொம்பவே டேஸ்டியான சாம்பார் தயாராகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்களோட சேனல் சென்னை குக்கிங்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.